சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்ம சாய் சரித்திரத்தினுடைய 46வது அத்தியாயம் பார்க்கலாம். இது வரைக்கும் 45 அத்தியாயம் வரைக்கும் முடிச்சிட்டோம் போன வாரத்தோட. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு அத்தியாயமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த அத்தியாயம் வேணுன்னா சாய் கவிச்சாரலில் போயிட்டு பார்த்துக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க, வழக்கம் போல் நம்ம இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். ஓம் சாய் பாபா போற்றி. ஓம் எம்பெருமானி போற்றி. ஓம் விநாயகரி போற்றி. நாம் இன்றைக்கி அத்தியாயம் 46 என்ன பார்க்க போகிறோம்னா, பாபாவின் கயா பயணம், அதாவது ஆடுகளின் கதை. இந்த அத்தியாயம் சாமா, காசி, பிரயாகை, கயா முதலிய இடங்களுக்கு செல்லும் பயணத்தையும், பாபா எங்கனும் அவருக்கு முன்னால் சென்று அங்கிருந்தார் என்பதையும் விளக்குகிறது. மேலும் 2 ஆடுகளை பற்றிய பாபாவின் பழைய நினைவுகளையும் விவரிக்கிறது. முதலாவது தலைப்பு முன்னுரை. ஓ ஷாயி, தங்களது பாதங்களும் தங்களை பற்றிய நினைவுகளும் தங்களது தரிசனமும் புனிதமானவை. அவை எங்களை எங்கள் கர்மாக்களின் தலைகளிலிருந்து விடுவிக்கிறது. இப்போது எங்களுக்கு தங்கள் ரூபம் தெரியாமல் இருந்தாலும் இப்போதும் அடியவர்கள் தங்களை நம்பினால் அவர்கள் பிரத்யட்சமான அனுபவங்களை தங்களிடமிருந்து பெறுகிறார்கள். கற்புலனுக்கு தென்படாத சூட்சமமான நூலால் தாங்கள் அருகிலும் தொலைவிலுமுள்ள பக்தர்களை தங்கள் பாத கமலங்களுக்கு ஈர்த்து இழுத்து அன்பும் பாசமும் உள்ள தாயாரைப் போல அரவணைக்கிறீர்கள். தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அடியவர்கள் அறியவில்லை என்றாலும் தாங்கள் அவர்களின் அருகிலேயே இருந்து அவர்களுக்கு உதவி புரிந்து ஆதரிக்கிறீர்கள் என்பதை கடைமுடிவாக அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவ்வளவு சாமர்த்தியமாக நூலை எடுக்கிறீர்கள். தங்கள் அகங்காரத்தின் காரணமாக புத்திசாலிகள், அறிவாளிகள், கற்றறிந்தோர் இவர்கள் எல்லோரும் சம்சார குழியில் விழுகிறார்கள். ஆனால் மிகவும் ஏழ்மையான சாதாரண பக்தர்களை தாங்கள் தங்கள் சக்தியினால் காப்பாற்றுகிறீர்கள். ஆன்ம ஸ்வரூபமாகவும் யாரும் அறியாதபடியும் தாங்கள் எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறீர்கள். தாங்களே செயல்களை செய்கிறீர்கள், ஆனால் செய்யாததை போன்று காட்சியளிக்கிறீர்கள். ஒருவருக்கும் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியாது. எனவே எங்களது பாவங்களை போக்குவதற்காக எங்களது மனம், மொழி, மெய் இவற்றால் தங்கள் பாதாரவிந்தங்களை சரணமடைந்து தங்களது நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்வதே எங்களுக்குண்டான சிறந்த வழியாகும். அவர்களின் ஆவல்களை தாங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள். பற்றற்றவர்களுக்கு தாங்கள் பேரானந்த பெருநிலையை அளிக்கிறீர்கள். தங்கள் இனிமையான பெயரை ஸ்மரணம் செய்வதே அடியவர்களுக்கு மிக மிக எளிதான சாதனமாகும். இச்சாதனங்களால் ராஜ தாமச பண்புகள் மறைந்து சத்துவ குணமும் நேர்மையும் முக்கியத்துவம் அடைகின்றன. விவேகம், பற்றின்மை, ஞானம் முதலியவற்றையும் தொடர்கின்றன. பின்னர் நாம் நமது ஆன்மாவுடனும் குருவிடமும் ஒன்றிவிடுவோம். இரண்டும் ஒன்றே. இதுவே குருவிடம் பூரண சரணாகதி என்பதாகும். நமது மனம் அமைதியும் சாந்தியும் பெறுவதே இதற்கான ஒரே நிச்சயமான அடையாளம் ஆகும். இச்சரணாகதி, பக்தி, ஞானம் இவற்றின் பெருமை தனித்தன்மை வாய்ந்தது. ஏனெனில் அமைதி, பற்றின்மை, புகழ், முக்தி முதலியவை அதை தொடர்ந்து வரிசையாக வருகின்றன. ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவு கெட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருக்கிறார். கீழ்வரும் கதை இதை விளக்குகிறது. அடுத்த தலைப்பு கயா பயணம். காகா சாஹிப் தீக்ஷித் சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு தனது மூத்த மகன் பாபுவுக்கு நாக்பூரில் பூணூல் திருமணம் நிகழ்த்த நிச்சயித்தார். ஏறக்குறைய அதே தருணம் நானா சாஹிப் சந்தோர்கர் தமது மூத்த மகனுக்கு குவாலியரில் திருமண வைபவம் நிகழ்த்த நிச்சயித்தார்.
தீட்சித் சாந்தோர்கர் ஆகிய இருவரும் ஷிரடிக்கு வந்து இவ்வைபவங்களுக்கு பாபாவை அன்புடன் வரவேற்றனர். தமது பிரதிநிதியாக சாமாவை ஏற்றுக்கொள்ளும்படி பாபா அவர்களிடம் கூறினார். அவரே நேரடியாகவே வர வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட போது சாமாவை அவர்களுடன் கூட்டிக் கொண்டு செல்லும்படி அவர்களிடம் கூறி காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பின்பு நாம் சாமாவை விட முன்னால் இருப்போம் என்று கூறினார். இத்தருணம் பாபாவின் மொழிகளை குறித்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவைகள் அவரின் சர்வ வியாபகத்தை காண்பிக்கின்றன. சாமா பாபாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த வைபவங்கள் விழாக்கள் ஆகியவற்றிற்காக நாக்பூருக்கும் குவாலியருக்கும் சென்றுவிட்டு பின்னர் காசி பிரயாகை மற்றும் கயாவிற்கும் செல்ல தீர்மானித்தார். பா கோதே அவரிடம் செல்ல தீர்மானித்தார். இருவரும் முதலில் நாக்பூருக்கு பூணூல் விழாவிற்கு சென்றனர். காகா சாஹிப் தீட்சித் சாமாவுக்கு அவருடன் செலவுக்காக ரூபாய் 200 கொடுத்தார். பின்னர் அவர்கள் குவாலியருக்கு திருமண வைபவத்திற்கு சென்றனர். அங்கே நானா சாஹிப் சாந்தோர்கர் சாமாவுக்கு 100 ரூபாயும் அவரது சம்பந்தியான திரு ஜடார் 100 ரூபாயும் கொடுத்தார். பின்னர் சாமா காசி, அயோத்தியா முதலிய இடங்களுக்கு சென்றார். காசியில் ஜடாரின் அழகான லட்சுமி நாராயணர் கோயிலும் அயோத்தியில் ராமர் கோயிலும் ஜடாரின் மேனேஜரால் நன்கு வரவேற்கப்பட்டனர். அவர்கள், அதாவது சாமா கோதே, அயோத்தியில் 21 நாட்களும் காசியில் 2 மாதங்களும் தங்கினர். பின்னர் அவர்கள் கயாவுக்கு புறப்பட்டனர். கயாவில் பிளேக் பரவியிருக்கிறது என்பதை ரயிலில் அவர்கள் கேள்விப்பட்டு மனக்லேசம் அடைந்தனர். விரைவில் கயா ஸ்டேஷனில் இறங்கி தர்மசாலையில் தங்கினார். காலையில் கயாவாலி யாத்ரீகர்களுக்கு உணவும் இருப்பிடமும் அளிக்கும் அந்தணர் வந்து, யாத்ரீகர்கள் எல்லாம் முன்னரே புறப்பட்டுவிட்டனர், நீங்களும் சீக்கிரம் புறப்படுவது நல்லது என்றார். சாமா தற்செயலாக அவரை கயாவில் பிளேக் இருக்கிறதா என்று வினவினார். இல்லை என்றார் கயாவாலி. தயவுசெய்து எவ்வித கவலையும் பயமுமின்றி வந்து தாங்களே பாருங்கள் என்றார். பின்னர் அவர்கள் அவருடன் சென்று அவரது இல்லத்தில் தங்கினார்கள். அது பெரிய விசாலமான சத்திரமாகும். தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை பற்றி சாமா மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் கட்டிடத்தின் உட்பகுதியின் நடுவில் மாட்டப்பட்ட பெரிய அழகான சாயி பாபாவின் படமே அவரை மிக மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இப்படத்தை பார்த்து சாமாவுக்கு உணர்ச்சி பொங்கியது. அவர் காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பிறகு நாம் சாமாவுக்கு முன்னதாகவே அங்கு இருப்போம் என்ற பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார். கண்களில் கண்ணீர் பொங்கியது. அவருக்கு மயிர்குச்செறிந்து தொண்டை அடைத்து தேம்பி அழத் தொடங்கினார். அங்கு பிளேக் இருப்பது குறித்து பயந்து அதனால் அவர் அழுகிறார் என கயாவாலி நினைத்தார். ஆனால் சாமா பாபாவின் படத்தை எங்கிருந்து எப்பொழுது அவர் பெற்றார் என்று விசாரித்தார். கயாவுக்கு வரும் யாத்ரீகர்களின் வசதிகளை கவனித்து கொள்வதற்காக அவருக்கு 200 அல்லது 300 ஏஜென்ட்டுகள் மன்மாடியிலும் புன்தாம்பேயிலும் வேலை செய்வதாகவும் அவர்களிடமிருந்து பாபாவின் புகழை கேள்விப்பட்டதாகவும் கூறினார். பின்னர் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அங்கு சாமாவின் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த பாபாவின் படத்தை பாபாவின் அனுமதி பெற்று சாமா அவருக்கு கொடுத்தார். இது அதே படம்தான். இந்த முந்தைய நிகழ்ச்சியை சாமா அப்போது நினைவு கூர்ந்தார். முன்னால் தனக்கு பணிவன்பு புரிந்த அதே சாமாதான் தனது விருந்தினர் என்று தெரிந்தவுடன் கயாவாலிக்கு மகிழ்ச்சி கரை காணவில்லை. பின்னர் அவர்கள் இருவரும் அன்பையும் சேவையையும் பரிமாறிக்கொண்டார்கள். மிக மிக உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தனர். கயாவாலி அவருக்கு சரியான ராஜோபசாரம் செய்தார். அவர் பெரும் பணக்காரர். தான் ஒரு பல்லக்கில் அமர்ந்து யானையின் மேல் சாமாவை அமரச் செய்து அவரது தேவை சௌகரியங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டார். இக்கதையின் நீதியாவது, பாபாவின் மொழிகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே உண்மையாகின்றது. நமது அடியவர்கள் பால் அவர் கொண்டுள்ள அன்பு எல்லையற்றதாகும். அதை விட்டுவிடுவோம். அவர் எல்லா ஜீவராசிகளையும் கூட சமமாக நேசித்தார். ஏனெனில் அவர்கள் பால் தாம் ஒன்றியவராக நினைத்தார். பின்வரும் கதை இதை விளக்குகிறது. அடுத்த தலைப்பு 2 ஆடுகள். ஒருமுறை வேண்டியிலிருந்து பாபா திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஆட்டு மந்தையொன்றை கண்டார். அவைகளில் 2 அவரின் கவனத்தை கவர்ந்தன. அவைகளிடம் சென்று அவற்றை தடவி கொடுத்து,
அன்பு செலுத்தி அவைகளை ரூபாய் 32க்கு விலைக்கு வாங்கினார். பாபாவின் இந்த செயலை கண்டு பக்தர்கள் ஆச்சரியமுற்றனர். இவ்வியாபாரத்தில் பாபா ஏமாற்றப்பட்டார் எனவும், ஒரு ஆடு 2 ரூபாய் வீதம் அல்லது அதிகபட்சம் ரூபாய் 3 அல்லது ரூபாய் 4 வீதம் மொத்தம் இரண்டும் ரூபாய் 8 மட்டுமே பெறும் எனவும் அவர்கள் நினைத்தனர். அவர்கள் இதற்காக பாபாவை கடிந்து கொண்டார்கள். ஆனால் பாபா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். சாமாவும் தாத்யா கோதேயும் அதற்கு விளக்கம் கேட்டனர். தமக்கென வீடும் கவனிக்க குடும்பமும் இல்லாதபடியால் தாம் பணத்தை சேமிக்கக்கூடாது என்று அவர் கூறினார். தமது செலவில் 4 சேர் பருப்பு வாங்கி ஆடுகளுக்கு அளிக்கும்படி கூறினார். இது முடிந்த பின் பாபா அவ்வாடுகளை மந்தையின் சொந்தக்காரருக்கு கொடுத்துவிட்டு ஆடுகளை பற்றிய தமது பழைய ஞாபகத்தையும் கீழ்கண்ட கதையையும் கூறினார். ஓ சாமா, தாத்யா, இவ்வியாபாரத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என நீங்கள் நினைக்கிறீர்கள். கிடையாது. அவைகளின் கதையை கேளுங்கள். அவைகளின் முந்தைய பிறவியில் மனிதர்களாயிருந்தனர். எனது நண்பர்களாயிருந்து எனது அருகில் அமரும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர். அவர்கள் ஒரு தாய் மக்கள். முதலில் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். ஆனால் பிற்காலத்தில் பகையாளிகளாக ஆகிவிட்டனர். மூத்தவன் சோம்பேறி, பின்னவன் சுறுசுறுப்பான பையன். பெரும் பொருள் திரட்டினான். மூத்தவன் பேராசையும் பொறாமையும் கொண்டு பின்னவனை கொன்று பணத்தை எடுத்து கொள்ள விரும்பினான். தங்கள் சகோதர உணர்வை மறந்து ஒருவருடன் ஒருவர் சண்டை போடத் தொடங்கினர். மூத்தவன் இளையவனை கொல்ல பல வழிமுறைகளை கையாண்டு அவனது பல முயற்சிகளில் தோல்வியடைந்தான். இவ்வாறாக அவர்கள் மரண விரோதிகளாயினார்கள். முடிவாக ஒரு சந்தர்ப்பத்தில் மூத்தவன் இளையவன் தலையில் தடிக்கம்பால் பலத்த மரண அடி ஒன்று கொடுக்க, இளையவன் மூத்தவனை கோடாரியால் தாக்க, இதன் விளைவாக இருவரும் அவ்விடத்திலே மாண்டனர். அவர்கள் வினையின் காரணமாக இருவரும் ஆடுகளாக பிறந்தனர். அவர்கள் என்னை கடந்து சென்றபோது நான் அவர்களை அறிந்து கொண்டேன். அவைகளின் முந்தைய பிறவிகளை நினைவு கூர்ந்து அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவைகளுக்கு இளைப்பாறுதலும் சௌகரியமும் தர விரும்பி நான் என்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தேன். இதற்காகத்தான் நீங்கள் என்னை குறை கூறுகிறீர்கள். நீங்கள் என்னுடைய பேரத்தை விரும்பாததால் நான் அவைகளை மேய்ப்பனிடம் திரும்பி அனுப்பிவிட்டேன் என்றார். ஆடுகளிடம் ஷாயியின் அன்பு அத்தகையது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அடுத்த வாரம் அத்தியாயம் 47 பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.